வந்துவிடு 12. பகடை 12. ஆஹா! சக்கரவர்த்திகளே 12. சக்கரவர்த்தியே, செல்வம் அனைத்தையும் இழந்தாயிற்று. இனியும் இழப்பதற்கு ஏதேனும் உண்டா தங்களிடம்? இனி என்ன செய்வதாக உத்தேசம்? மாமா, பாவம் பாண்டவர்கள் பிழைத்து போகட்டும். ஆட்டத்தை இத்தோடு முடித்துக் கொள்வோம். துரியோதனா, உன் கரிசனம் எங்களுக்கு தேவையற்றது. தொடர்ந்து விளையாடலாம். நீங்கள் சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, இப்போது எதை தாங்கள் பணயமாக வைக்கப் போகிறீர்கள்? என் வசம் உள்ள நாடுகள், நகரங்கள், கிராமங்கள், அங்கு வசிக்கும் என் குடிமக்கள் உட்பட இந்திரபிரஸ்த சாம்ராஜ்யத்தை நான் பணயமாக வைக்கிறேன். நான் அத்தினாபுரத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களையும், நகரங்களையும், நாடுகளையும், குடிமக்களையும், அத்தினாபுர சாம்ராஜ்யத்தையும் பணயமாக வைக்கிறேன். அற்புதம், அற்புதம். இதையல்லவா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். மருமகனே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். மாமனின் பகடைகள் நீ கேட்டதை வாரி வழங்க துடித்துக் கொண்டிருக்கின்றன. மாமா, பகடை 12. பகடை 12. பன்னிரண்டு. என் அன்பு சகோதரா, இனி உன் இந்திரபிரஸ்தம் என்னுடையது. தர்மா, நீ இப்போது சக்கரவர்த்தி அல்ல, சாதாரண குடிமகன். அதிலும் எந்த நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்று கூட தெரியாத அவலமான நிலையில் இருக்கிறாய். தர்மன் விரும்பினால் அத்தினாபுர அரண்மனையிலே எங்களுக்கு பணி செய்து பிழைத்து கிடக்கலாம். அதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. துரியோதனா, என் பொறுமையை சோதிக்காதே. என் கதையால் உன் இதயத்தை பிளந்து விடுவேன். பீமா,
உன் அஸ்திரத்தை பணயத்தில் தோற்றுவிட்டான் உன் அருமை அண்ணன். ஆகவே நீ இப்போது அமைதி காப்பதுதான் நல்லது. துடிக்கும் என் கரமிருக்கு அஸ்திரம் எதற்கு? பீமா, அமைதியாக இரு. சக்கரவர்த்தி தர்மன் அவர்களே, இல்லை இல்லை, நீதான் இப்போது சகலத்தையும் பறிகொடுத்து விட்டு ஆண்டியாக நிற்கிறாயே. இனி உன்னிடம் பணயம் வைக்க என்ன இருக்கிறது? மாமா, ஆண்டியிடம் திருவோடாவது இருக்கும். ஆனால் இந்த யாசகனிடம் அது கூட இல்லையே. இவனோடு சரிக்கு சமமாக அமர்ந்து சூதாடினார் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியான எனக்கு தானே அவமானம். ஆகவே ஆட்டத்தை இத்தோடு முடித்து விடலாம். சற்று பொறுமரு மகனே. ஏன் தர்மா, உன் தம்பிகள் 4 இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மீது உனக்கு உரிமை இல்லையா? அவர்கள் உன் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் என்பதெல்லாம் வெற்று பொய்யா? சகோதரா, நான் எனது தமையன் துச்சாதனனை பணயம் வைக்கிறேன். நீ உனது தமையன்களில் ஒருவரை பணயம் வை. ஒருவேளை நீ வெற்றி பெற்றால் இதுவரை நீ இழந்த செல்வங்கள், கருவூலம், படை பரிவாரங்கள், நாடு நகரங்கள் என அனைத்தையும் திருப்பி தந்து விடுகிறேன். என்ன சொல்கிறாய்? என் தம்பிகள் என் சொல்லை இதுவரை மீறியதில்லை, இனியும் மீறப்போவதில்லை. சிங்கம் போன்ற தோள்களும், நீண்ட கரங்களும், சிவந்த கண்களும், பாணபட்சி சாஸ்திரத்தில் நிகரற்ற திறமை கொண்ட எனதருமை தம்பி நகுலனை நான் பணயமாக வைக்கிறேன். நான் எனது அருமை தம்பி துச்சாதனனை பணயம் வைக்கிறேன். அரசே, கரம் கூப்பி மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன், இப்பொழுதாவது இந்த சூதாட்டத்தை நிறுத்தி விடுங்கள். ஏனென்றால் கேளிக்கை என்ற எல்லையை தாண்டி விபரீதம் என்ற எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொருட்கள் நாம் சம்பாதிப்பது, உறவுகள் நமக்கு கடவுள் கொடுத்த கொடை, அது தானாக அமைவது. தந்தையே, நாளை ஒரு நாள் நான் சொல்வதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். சூதாட்டத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்னை தடுக்கப் போவதில்லை என்று சத்தியம் செய்யுங்கள். துரியோதனா, நான் அரசன். என்னால் இப்படி ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க இயலாது. நான் அரசரிடம் கேட்கவில்லை, தந்தையிடம் கேட்கிறேன். துரியோதனன் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமா வேண்டாமா? துரியோதனா, உனக்கு வாக்களிக்கிறேன். நாளை சூதாட்ட அரங்கில் என்ன நடந்தாலும் உயிரற்ற சடலமாக அமர்ந்திருப்பேன். போதுமா? போதுமா துரியோதனா?
கங்கை மைந்தரே, பணயம் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது. இப்போது ஆட்டத்தை நிறுத்த சொன்னால் எப்படி? அரசே, ஆட்டம் தொடங்குவதற்கு முன் தர்மனிடம் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. அதை தர்மனிடம் கேட்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். கேள் விதுரா. தர்மா, உன்னிடம் உள்ள செல்வங்களை பணயமாக வைத்தாய். அது உன்னுடைய விருப்பம். உன் ராஜ்யத்தை பணயம் வைத்தாய். அது உன்னுடைய உடைமை. ஆனால் இறைவன் படைத்த உயிர்களை பணயம் வைக்க உனக்கு ஏது உரிமை? மகாமந்திரி ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார் போலிருக்கிறது. அவருக்கு அதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டை ஆளும் அரசன் இறைவனுக்கு ஒப்பானவன் என்று சத்திரிய தர்மம் கூறுகிறது. அப்படியானால் அரசனுக்கு அவன் ஆட்சியின் கீழ் உள்ள உயிர்களிடத்திலும் உரிமை இருக்கிறதல்லவா? மேலும் தர்மனின் சொல்லை தட்டாத தம்பிகள் பாண்டவர்கள். அவர்களிடத்தில் தர்மனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? சொல் தர்மா, உனக்கு உன் தம்பிகளிடத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? அண்ணா, நான் என்றும் தங்களுக்கு கட்டுப்பட்டவன். நான் பணைய பொருளாக இருக்க சம்மதிக்கிறேன். பிறகென்ன, பணையப் பொருளே சம்மதித்து விட்டது. தர்மா, பகடையை உருட்டட்டுமா? மருமகனே, அறிவுள்ள அடிமை உனக்கு வாய்க்கப் போகிறான். கேள், என்ன வேண்டுமோ கேள். மாமா, பாண்டவர்கள் 5. ஆகவே எனக்கு பகடை 5 வேண்டும். அடிமை நகுலனே, உனது சிரசில் இருக்கும் மணிமுடியை அகற்று. அடிமையை எழுந்திரு. அவை நடுவே சென்று மண்டியிடு.
தர்மா, இன்னும் உன்னிடத்தில் பணயம் வைக்க அநேக பொருட்கள் இருக்கின்றன. அவற்றில் நீ எதை பணயம் வைக்கப் போகிறாய்? தர்ம சாஸ்திரங்களில் வல்லவன், ஆருடத்திலும் வானசாஸ்திரத்திலும் நிகரற்றவன் என் தம்பி சகாதேவன். என் தம்பி சகாதேவனை பணயமாக வைக்கிறேன். ஆஹா, அருமை அருமை துரியோதனா! இனி உனக்கு நல்ல நாள் குறிக்க, நட்சத்திரம் பார்க்க, ஜோதிடம் கணிக்க உன் வசம் ஒரு அடிமை உள்ளான் என்று எண்ணிக்கொள். மருமகனே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். பகடை 7 வேண்டும். ஏழு. ஏழு. சாஸ்திர ஞானியான சகாதேவன் இனி உன் அடிமை துரியோதனா, உன் அடிமை. நகுலனும் சகாதேவனும் மாற்றான் தாய் பிள்ளைகள். ஆதலால் அலட்சியமாக அவர்களை பணயத்தில் வைத்து விட்டாய். ஆனால் உன் உடன் பிறந்த சகோதரர்களான பீமனும் அர்ஜுனனும் வீரத்தில் உனக்கும் மேம்பட்டவர்கள். அவர்கள் உனக்கு கட்டுப்படுவார்களா? என் உயிருக்கு நிகரானவர்கள் அவர்கள். என் உடலில் உயிர் உள்ளவரை அவர்கள் என் சொல்லுக்கு செவிசாய்ப்பார்கள். எதற்கும் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடு தர்மா. மாமா, நாட்டை இழந்திருக்கலாம், நகரங்களை இழந்திருக்கலாம், அளவில்லா செல்வங்களையும் இழந்திருக்கலாம். ஆனால் பாண்டவர்களாகிய நாங்கள் ஒற்றுமையை மட்டும் என்றும் இழக்க மாட்டோம். ஒத்த மனமுள்ள எங்களுக்குள் மித்திரபேதம் செய்ய எண்ணாதீர்கள். என் தம்பிகளிடம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பகடையை உருட்டுங்கள். துரோணாச்சாரியாரின் தலையாய சீடனும் அகிலத்திலே சிறந்த வில்லாளியும் காண்டீபதாரியும் என் பார்த்தனுமான அர்ஜுனனை
இந்த சூதாட்டத்தில் பணயம் வைக்கிறேன். உலகின் மிகச் சிறந்த வில்லாளி உனக்கு அடிமையாக காத்திருக்கிறான். மருமகனே, உனக்கு என்ன வேண்டும் கேள். மாமா, எனக்கு தேவை பகடை 6. பகடை 6? அடே அர்ஜுனா, நீ இப்போது என் நண்பன் துரியோதனனுக்கு அடிமை. உனக்கு தனியாக உரைக்க வேண்டுமா? இதோ அடிமைகள் மண்டியிட்டிருக்கும் இடத்திற்கு நீயாக சென்று அமர்ந்து கொள். அதுதான் உனக்கு ஏற்ற இடம். அன்பு சகோதரரே, இனி யாரை பணயமாக வைக்கப் போகிறீர்? உண்பதற்காகவே பிறப்பெடுத்த பீமனையா? சத்துருக்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் 10,000 யானை பலம் கொண்டு விளங்கும் என் அருமை தம்பி பீமனை பணயமாக வைக்கிறேன். மாவீரன் பீமன் ஒரு பணையப் பொருள்.
பீமா, உன் நிலையை கண்டால் எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. மருமகனே, உனக்கு என்ன வேண்டும் கேள். பிருகோதரனை வென்று உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். மாமா, பகடை 12. பன்னிரண்டு. பீமா, பீமா, இனி நீ என் அடிமையடா. கதை ஏந்திய தினவெடுத்த கரங்கள் இனி என் கால்களை பிடிக்கும். சென்று மண்டியிடு. இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியே, இனி உன்னிடம் பணயமாக வைக்க என்ன இருக்கிறது? என் செல்வத்தை இழந்த போது, எனது நாட்டை இழந்த போது நான் எதையும் இழந்ததாக உணரவில்லை. ஆனால் எனது தம்பிமார்களை இழந்த போது என்னை நான் அனாதையாக, ஆண்டவனால் கைவிடப்பட்டவனாக உணர்கிறேன். பணயம் வைக்க இப்போது என்னிடம் ஏதும் இல்லை. அப்படி கூறாதே தர்மா. ஆண்டவன் என்றும் நல்லவர்களை கைவிடுவதில்லை. இப்போது பணயம் வைக்க நீ இருக்கிறாய்.
அதை மறந்து விடாதே. நீ அணிந்திருக்கும் ஆடைகளா? ஆடைகளின்றி நிர்வாணமாக அவையில் முந்தியிருக்க உனக்கு சம்மதமா? மாமா, என் தம்பிகள் யாவரையும் இழந்தாலும் என்னை நான் இழக்கவில்லை. இப்போது என்னையே நான் இந்த சூதாட்டத்தில் பணயமாக வைக்கிறேன். அற்புதம் தர்மா! இதுவரை இந்த சூதாட்ட களத்தில் எனது தமையன் துச்சாதனன் பணைய பொருளாக இருந்தான். இப்பொழுது இந்த சூதாட்ட களத்தில் என்னையே பணைய பொருளாக வைக்கிறேன். அருமை, அற்புதம், அபாரம். இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி இங்கே தன்னையே பணையமாக வைத்திருக்கிறார். மருமகனே, நீ சக்கரவர்த்தியை வென்றுவிட்டால் இந்த உலகே உன் வசமாகும். கேள், உனக்கு என்ன வேண்டும்? மாமா, மீண்டும் பகடை 12 வேண்டும். பகடை 12? பகடை 12. சக்கரவர்த்திகளே, 12. தர்மா, என் ஜென்ம சத்ருவே, இன்றிலிருந்து நீ என் அடிமை. இந்த நாளுக்காக தானடா இத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தேன். இன்றிலிருந்து நீ என் அடிமை. மகாராஜா தர்மர் துரியோதனனிடம் தோல்வியடைந்து விட்டார். துரியோதனா, என் தோல்வியை நான் தலைவணங்கி ஒப்புக்கொள்கிறேன். இந்த ஆட்டம் இத்தோடு முடியத்தான் வேண்டும். இனி என்னிடம் பணையம் வைக்க ஏதும் இல்லை.
ஏன் இல்லை தர்மா? ஏன் இல்லை? அகம்பாவம், கர்வம், ஆணவம் இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற உன் மனைவி இருக்கிறாள். கர்ணா! உன் நீச எண்ணத்தை நிறுத்து. நிறுத்துங்கள். நீங்கள் அனைவரும் அடிமைகள், என் நண்பனின் அடிமைகள். மண்டியிடுங்கள். என்ன சகுனி மாமா, நான் சொல்வது சரிதானே? முற்றிலும் சரி. அடிமை தர்மனே, அடிமை தடையிலிருந்து விடுபட நீ இழந்த அனைத்தையும் மீட்க இப்பொழுதும் உனக்கு ஒரு வாய்ப்பிருக்கிறது. சூதில் பணயமாக உன் மனைவி திரௌபதியை வைக்கிறாயா? அரசே, உங்கள் புத்திரன் துரியோதனன் நம் குலத்தின் மருமகளை பணயமாக கோருகிறான். அவள் பெயரை உச்சரிக்கும் தகுதியற்ற ஈன பிறவிகள் அவளை ஏளனம் செய்கிறார்கள். தங்களுக்கு பார்வை இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கேட்க செவிகள் இருக்குமே, அதுவும் செவிடாய்தான் போனதா மன்னா? செவிடாய்தான் போனதா? அரசே, தங்களின் மகன் துரியோதனன் இழைத்துக் கொண்டிருக்கும் தவறை தடுத்து நிறுத்துங்கள். இல்லையேல் அந்த துஷ்டன் குரு வம்சத்தையே அழித்து விடுவான். இவன் புரியும் பாவம் குரு வம்சத்தின் மீது கரிபோல் படிந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் தடுக்காவிட்டால் கங்கை நதியால் கூட இந்த கலங்கத்தை கழுவ முடியாமல் போய்விடும். அரசே, அரசே, தாங்கள் புத்திர பாசத்தால் மறுக்கிறீர்கள். பேராசை பிடித்த இந்த கொள்ளை கூட்டத்தை அவையை விட்டு உடனே வெளியேற்றுங்கள். மாமன்னா, உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். இந்த சூதாட்டத்தை இத்தோடு நிறுத்துங்கள். இல்லையே குரு வம்சத்தின் சரித்திரம் என்றென்றும் உங்களை மன்னிக்காது. சித்தப்பா, நிறுத்துங்கள். அத்தினாபுரத்தின் பேரரசர் வருங்கால சரித்திரத்திடம் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை. வருங்கால சரித்திரம் என்பது அரசரின் செல்வாக்குக்கு உட்பட்டது, அரசரின் அடிமை போன்றது. நீங்கள் அத்தினாபுரத்தின் மகாமந்திரியாக மட்டுமே இருந்திருந்தால் அரசர் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உங்கள் சிரசை இக்கணமே கொய்திருப்பேன். நீங்கள் என் தந்தையுடன் உடன் பிறந்தவர், இருப்பினும் எங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறீர். நீங்கள் உறைவதும் உடுத்துவதும் உண்டு கொடுப்பதும் எங்களிடத்தில், ஆனால் உங்கள் விசுவாசம் எல்லாம் இந்த கேடுகெட்ட பாண்டவரிடத்திலா? உங்களுடைய நீதி எப்போதும் பாண்டவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. நீங்களும் பிதாமகரை போல், கிருபாச்சாரியரை போல், துரோணாச்சாரியரை போல் கை கட்டி வாய்மூடி அமர்ந்திருங்கள். இல்லையே இக்கிழமை இங்கிருந்து வெளியேறுங்கள்.